ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா? மொதல் வந்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டு தரும், அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது சூடாயிருச்சு. அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஓகே, எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஓகே, கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் நம்ம வெங்காயத்தை சேர்க்கிறோம். வெங்காயம் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நான் இப்போ செய்ய போகிறது ஒரு 100 கிராம்ஸ் மஷ்ரூம் தான் செய்கிறேன் நான். அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புல கொஞ்சம் பாதி உப்பு வந்துட்டு வெங்காயம் ஃப்ரை ஆகிறப்போ போட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு நல்லா சீக்கிரமே உங்களுக்கு ஃப்ரை ஆகும். ஓகே, ஓகே, இப்போ ஆனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். அதனால ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியா சாப் பண்ணி அதை வந்துட்டு நான் சேர்த்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான மீதி உப்பை சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி போடுறப்போ நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்துட்டு நல்லா உங்களுக்கு மசிஞ்சு கிடைக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டே மாறிடும். கொஞ்சோண்டு இந்த கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளவுதான். இது வந்துட்டு ஒன்லி பெப்பர் காரத்துல தான் வரணும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வேணாம், நீங்க பெப்பர் காரமே போதும் அப்படின்னா நீங்க பெப்பர் மட்டும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை ஆகிறப்போ ஒரு 30 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஹை ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம், குட்டி குட்டியாக நான் 100 கிராம்ஸ் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி. அதை வந்துட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூமோட குக்கிங் டைம் வந்துட்டு வெறும் 10 நிமிஷம் தான். உங்களுக்கு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு உங்களுக்கு மொத்தமே தேவை 1/2 hour தான். 1/2 hourல நீங்க சூப்பரா இந்த ரெசிபியை சமைச்சிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபிக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மீதி வேகட்டும் கொஞ்ச நேரம். நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு தோசைக்கு அப்புறம் சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் செம்மையான சைடிஷ், உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு
இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது தோசைக்கு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி. தோசைக்கு வச்சுக்கலாம், புலாவுக்கு சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ நீங்க இது பண்ணலாம். ஓகே, பாய்.